இன்றைய 2K கிட்ஸ் மூட்டையை கட்டிக்கொண்டு லடாக்குக்கு லாங் ட்ரிப் போவது போல ஒரு ட்ரிப்புக்கு ஏற்பாடு செய்தார் சித்தார்த். வழக்கமான சிஇஓக்களைப் போல ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு கஸ்டமர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தன்னிச்சையாக முடிவு செய்தால் பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகாது என்று உணர்ந்தவர் தனது ட்ரிப்பில் சந்தித்த மற்ற ரைடர்களிடம் பேச்சு கொடுக்க தொடங்கினார். ராயல் என்ஃபீல்டு வைத்திருந்தவர்களிடம் பைக்கில் என்ன குறைகள் என்பதை கேட்டவர் யமகா, சுசுகி, ஹோண்டா போன்ற மற்ற நிறுவனங்களின் வாகனங்களை ஓட்டியவர்களிடம் அவற்றில் அப்படி என்ன இருக்கிறது என்பதையும் கேட்டு தெரிந்து கொண்டார். இதில் அவருக்கு 4 முக்கியமான சிக்கல்கள் தெரிய வந்தது. முதலில் ராயல் என்ஃபீல்டின் பேக்கேஜ் மோசமாக இருந்ததா, கஸ்டமர்களின் கைகளுக்கு வண்டி செல்லும் போதே டேமேஜ் ஆவது அதிகரித்திருந்தது, தனியான கியர் பாக்ஸும் காஸ்ட்ரையான் இன்ஜினும் பொருத்தப்பட்டிருந்ததா, ஆயில் லீக் ஆகும் சிக்கல் நீடித்து வந்தது. மற்ற பிராண்டுகள் எல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட் மோடுக்கு மாறிய பிறகும் ராயல் என்ஃபீல்டு கிக் ஸ்டார்ட்டை வைத்தே காலம் தள்ளி கொண்டிருந்தது. இதுவெல்லாம் போதாது என பைக்கை வாங்கும் போது ராயல் என்ஃபீல்டு கஸ்டமர்களுக்கு இருந்த நம்பிக்கை காலம் செல்ல செல்ல தேய்ந்து வந்ததும் தெரிய வந்தது. இந்த குறைகளை எல்லாம் தனது டீமிடம் அடுக்கிய சித்தார்த் தீர்வுகளை நோக்கி வேலையை முடுக்கிவிட்டார்.